ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்க நம்புகிறேன். உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி ஒரு டெம்பிள் விலாக் தான். இது எங்கே இருக்குதுன்னா ஜேபி நகர், பனசங்கரி ஜேபி நகர் ஃபஸ்ட்டு ஃபேஸ் நினைக்கிறது. கரெக்டாக எனக்கு தெரியல, சொல்கிறேன், கமெண்ட் பண்ணுறேன் உங்களுக்கு. உண்மையாகவே நான் ராகவேந்திரா மடத்துக்கு இப்போ வந்து இதுதான் ஃபஸ்ட். இவ்வளோ வருஷத்துக்கு இது வரைக்கும் போனது கிடையாது. பார்ப்பேன், ஆனால் இதுக்குள்ளே நான் போனது கிடையாது, அதுவும் பெங்களூரில். உண்மையாக ரொம்ப அழகான ஒரு அமைதியான ஒரு கோவில். மன நிம்மதியும் மன அமைதி இந்த கோவிலில் கிடைக்குதுன்னு சொல்லணும். அது உண்மை தான். ஏன்னா இங்கே வந்து நிறைய பேர் போவாங்க. நான் ஒரு டைம் ட்ரை பண்ண போகிறதுக்கு உள்ள அன்றைக்கி என்னால் போக முடியல. ஏன்னா அப்போ வந்து குரு பௌர்ணமி, ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு, என்னால் போக முடியல. ஆனால் இன்றைக்கி போனால் ஃப்ரீயாக பார்த்தேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கிறாரு ராகவேந்திர சுவாமி. அழகான அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருந்தாங்க கோவில். உண்மையாக மனசார பார்த்துட்டு வந்த ஒரு கோவில். பாருங்கள், ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு இந்த கோவில், அழகாக இருந்துச்சு. உங்களுக்கும் கண்டிப்பாக நீங்களும் எல்லோரும் போய் பாருங்கள். ஒரு அமைதி இருக்குது அங்கே. அமைதியும் எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல. உண்மையாக ரொம்ப அருமையான ஒரு கோவில் சொல்வேன் நான். இது வரைக்கும் நான் எந்த ஒரு ஊர்லேயும் போனது கிடையாது. அது என்னமோ தெரியல, இங்கே ஒரு டைம் போய் மிஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் தான் எனக்கு கிடச்சிச்சு. உண்மையாக ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரொம்ப அழகாக பளிச்சுன்னு இருந்தார். எனக்கு வேறு எதுவும் சொல்ல தெரியல. உண்மையாக நீங்களும் எல்லோரும் போய் பாருங்கள். உண்மையாகவே ரொம்ப அழகாக இருக்குது. இன்னொரு டெம்பிள் விலாகில் கண்டிப்பாக உங்களுக்கு இன்னொரு கோவில் பற்றி நான் காமிக்கிறேன் பெங்களூரில். பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன இன்னொரு விலாக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ அட்டாச் பண்ணேன். இது அன்றைக்கே தான் நான் வந்து நெக்ஸ்ட் டே ஆடி கிருத்திகை இருந்துச்சு. ஸோ அன்றைக்கி ரொம்ப ரஷ்ஷாக இருக்குன்னு சொல்லிட்டு சாமியை திருப்தியாக பார்க்கணுன்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி முன்ன நாளே வந்து இது ஏழுமலை கோவிலுக்கு நான் போயிட்டு வந்தேன். ஏழுமலை முருகன் கோவிலுக்கு போயிட்டு வந்தேன். பாருங்கள், 7 முருகரை பார்க்கலாம் இங்கே. அங்கே போயிட்டு திருப்தியாக முருகரை பார்த்தேன். ஏன்னா நெக்ஸ்ட்டு ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும், அவரை பார்க்கவே முடியாது. அன்றைக்கி ரொம்ப திருப்தியாக பார்த்துட்டு அமைதியாக உக்காந்துட்டு எல்லா ஏற்பாடும் நடந்துகிட்டு இருந்துச்சு கிருத்திகைக்கு. ஏன்னா இவ்வளோ வழி அப்போ இருக்காது, காலியாக இருக்குது எப்போவுமே கோவில். அப்படியே பார்த்துட்டு பக்கத்தில் சிவன் இருந்தார், அவருக்கும் பார்த்து மனசார கும்பிட்டு வந்திருக்கிறேன். நெக்ஸ்ட் டே கிருத்திகைக்கு வந்து ஒரு சின்ன கோவிலுக்கு போயிட்டு இருந்தேன். ஏன்னா ரஷ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ரொம்ப ரஷ் இருக்கும், மழை வர இங்கே வந்து போயிட்டு இருந்தால சின்ன கோயிலுக்கு போயிட்டு அமைதியாக அவரை பார்த்துட்டு வந்தேன். இது தான் என்னுடைய ஆடி கிருத்திகைக்கு நான் போன கோவில். அந்த கோயிலில் ஃபோட்டோஸ் எடுக்க முடியல. அங்கே குட்டியாக வள்ளி தேவானை முருகர் இருந்தார். வள்ளி தேவானை சமேந்திர முருகர்